தி கிரேட் ரோட் ரன்னர். தமிழில் இதுக்கு சுந்தர் பிச்சை சார் கொடுத்த பேர் வேகமாக ஓடும் தரைக்குயில். நவேடா, கலிஃபோர்னியா, அரிசோனா, முக்கியமாக டெத் வேலின்னு சொல்கிற இந்த இடத்த தாயகமாக கொண்ட இந்த ரோட் ரன்னர் வாழ்வாசாவான்ற இந்த இடத்துல உயிர் பழகிறதுக்காக என்னென்ன திறமையை வளர்த்து வச்சிருக்கு. முக்கியமான அபார திறமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பறவைக்கு சாப்பரல் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. வெறும் 20லேருந்து 25 இன்ச்சை உடம்பு சுற்றளவாக கொண்ட இது வளர்ந்த நிலையில் 500லேருந்து 600 கிராமுக்குள்ளே இருக்கும். இந்த 600 கிராம் உடம்பை வச்சுட்டு மணிக்கு சுமாராக 30லேருந்து 35 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியது. சொல்லப்போனால் உயிருக்கு ஒன்றுனா உசைன் போல்ட் அளவுக்கு ஓடும். அதுக்காக இதை ஒன்றும் கோழை நினச்சிக்காதீங்க. ஹார்னு ரேட்டில் ஸ்னேக்குன்னு சொல்லக்கூடிய அதிக விஷம் கொண்ட ஒரு பாம்பை தலையிலே அடித்து லிட்ரலாக தலையிலேயே அடித்து கொள்ளும். நம்ம ஹல்க்கு மாதிரி. வேவ்ஸ்ன்னு சொல்கிற தேரோபாட்ஸ் வகையை சேர்ந்த இந்த குக்குலிடே குடும்பத்தை சேர்ந்த இந்த ரோட் ரன்னர் குக்குலிடே குயில்களுடைய குடும்பத்தை சேர்ந்தது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அதோடைய முட்டையை அதோட கூட்டில் போடாமல் அதுக்குன்னு தனியாக கூடை கட்டாமல் ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கிற மற்ற பறவைங்களோட கூட்டில் போய்ட்டு முட்டையை போட்டு வந்துடும். ஆனால் இது அதை பண்ணாது. தனியாக தான் கூடு கட்டி முட்டை போடும். 1லேருந்து 6 முட்டை போடும். ஜோடியாக தான் இருக்கவங்க, ஜோடியாக தான் வளர்க்குவாங்க. அந்த மாதிரியான இனத்தை சேர்ந்த ஒன்று. ஆனால் அது பண்ணாது. அது மட்டும் இது சர்வே பண்ணுறதுக்கான ரீசன் கிடையாது. ஆம்னி வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய சைவ உண்ணி இனத்தை சேர்ந்த இது இங்கே கிடைக்கிற பழங்களை மட்டும் சாப்பிடாம லிட்டரலாக கண்ணில் மாற்ற எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அது அங்கே இருக்க சின்ன பூச்சிங்கள்லேருந்து டேரண்டோலான்னு சொல்லக்கூடிய சிலந்தி வகையிலேருந்து பாம்பு, அதிக விஷம் கொண்ட பாம்பு, ரேட்டில் ஸ்னேக்ஸ், அந்த மாதிரி காட்டன் டெயில், இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியதுங்க. இது செத்த அனிமலை கூட விடாமல் அதையும் சாப்பிடும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் கூடிய ஒரு சின்ன ஒரு சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. லிசர்ட். இந்த லிசர்ட் வகையை சேர்ந்தது. சிலது உடம்புல மாய்ஸ்டர் அதிகமாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் இதோடைய மேல் பரப்பில் இருந்து எடுத்துக்கிறது. அந்த லிசர்ட்டுக்கெல்லாம் சிலது இந்த நிறைய பார்த்துருப்பீங்க, தண்ணியை காற்று அடிக்கிறது மூலியமாகவோ ஏதாவது ஒரு மூலியமாக அப்சர்வ் பண்ணி அது தோல் மேலே மாய்ஸ்டராகவே வச்சுருக்கோம். சில பள்ளிகளெல்லாம் அதில் இருக்க தண்ணியை சேகரித்து அந்த பள்ளிங்க சாப்பிடும். அந்த பள்ளிங்க குடிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும் உடம்புல. அந்த மாதிரியான சில பள்ளிங்களை சாப்பிட்றது மூலயமா இது அதில் இருக்க தண்ணியை இது உறிஞ்சி இதை எடுத்துக்கும் இதோடைய உடம்புக்கு. சர்வைவல் டாக்டிக்ஸு. 10லேருந்து 15 அடி தூரம் வரைக்குமே பறக்க தெரிஞ்ச இது பறக்க தெரியாத பறவை இனத்தை சேர்ந்தது.